இயேசுவின் இரத்தப்பழி. அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனங்களும் இயேசுவின் இரத்தப்பழியை தங்கள் மீது ஏற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவின் இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூறுகிறார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனங்களும் எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வைராக்கியமாகவும் கோபமாகவும் இருக்கிறார்கள். தங்களிடத்தில் சிக்கிய இயேசுவை விடுவிக்க அவர்களுக்கு மனதில்லை. ஆகையினால் இயேசுவின் இரத்தப்பழி தங்கள் மேல் இருப்பதாக என்று கூறி இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரல் இடுகிறார்கள். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பதினால் பிலாத்து வருத்தப்பட வேண்டியதில்லை என்றும், இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு தாங்களே பொறுப்பு ஏற்றுக்கொள்வதாகவும், அதனால் இரத்தப்பழி ஏதாவது இருக்குமென்றால் அது தங்கள் மேல் வரட்டும் என்றும் கூறி பிலாத்துவை சமாதானப்படுத்துகிறார்கள். ஒருவர் மீது வரும் இரத்தப்பழியை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் செய்த பாவத்தினால் அவருக்கு வரும் சாபத்தை மற்றவர் சுமக்க முடியாது. பாவிகளால் மற்றவர்களுடைய பரிசுத்தத்திற்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாம் செய்த பாவங்களுக்கு நாமே தேவனுக்கு முன்பாக பதில் கூற வேண்டும். சர்வவல்ல தேவனுக்கு முன்பாக பாவிகளால் நிற்கவே முடியாது. தங்களுடைய பாவங்களையே சுமக்க முடியாத மனுஷரால் மற்றவர்களுடைய பாவங்களை சுமப்பது என்பது இயலாத காரியம். இயேசுவின் இரத்தப்பழி தங்கள் மேலும் தங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று ஜனங்கள் கூறும்போது அதை தங்கள் உண்மையான மனதோடு கூறினார்களா என்பது தெரியவில்லை. தங்களுடைய கோப வெறியில் என்ன பேசுகிறோம் என்பதை தெரியாமல் வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டார்களா என்பதும் தெரியவில்லை. இந்த வார்த்தைகளின் பின் விளைவுகளை அவர்கள் புரிந்துதான் பேசினார்களா என்பதும் தெரியவில்லை. அவர்கள் சொன்ன பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழி அவர்கள் மேலும் அவர்கள் பிள்ளைகள் மேலும் வந்தது. தாங்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை தங்கள் மீது மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று அறிக்கையிடுகிறார்கள். தங்களுடைய சந்ததியையே பாவத்திற்கு உட்படுத்துகிறார்கள். தாங்கள் அழிந்து போவதோடு நின்று விடாமல் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தப்பழி தங்கள் மேல் இருப்பதாக என்று கூறிய சமயத்தில் இருந்து அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒவ்வொன்றாக வர ஆரம்பித்து விடுகிறது. அதே சமயத்தில் தேவனுடைய திரு ரத்தம் இந்த ஜனங்களில் சிலரை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்களுக்கு ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் மீது அழிவு வருவதற்கு பதிலாக தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் மீதும் வருகிறது. இயேசுவை விசுவாசியாதவர்கள் மீதோ தேவனுடைய சாபம் அவர்கள் மீதும் அவர்கள் பிள்ளைகள் மீதும் வரும். இயேசுவின் இரத்தப்பழி தங்கள் மீதும் தங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று அந்த நாளில் ஜனங்கள் கூறினாலும் தேவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இன்று நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு யூதர்கள் உடனடியாக பொறுப்பு ஏற்றுக் கொள்கிறார்கள். இயேசுவின் இரத்தப்பழி தங்கள் மீதும் தங்கள் பிள்ளைகள் மீதும் இருப்பதாக என்று அவசரப்பட்டு கூறுகிறார்கள். அவர்கள் மீது இரத்தப்பழி வந்தது, உக்கிரமமாக வந்தது. ரோமாபுரியார் ஏராளமான யூதர்களை இயேசுவை சிலுவையில் அறைந்தது போலவே அறைந்து கொன்று போட்டார்கள். இதை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும்போது அனிதனமும் 500 யூதர்களை ரோமர்கள் சிலுவையில் அறைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லா தேசங்களுக்கும் சிதறி ஓடினார்கள். தாங்க முடியாத துயரத்தை அனுபவித்தார்கள். அவர்களுக்கு இன்னும் அனுபவிக்க வேண்டிய துன்பம் காத்துக் கொண்டிருக்கிறது.